ரோபோ சங்கருக்கு என்ன உடல்நலக்குறைவு ஏற்பட்டுச்சு? அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்ன? எந்த விதமான அறிகுறிகளை ஏற்படுத்தும் போன்ற முக்கியமான விஷயங்களை கேட்டு தெரிந்து கொள்வதற்காக நம்முடன் மருத்துவர் ஃபரூக் அப்துல்லா இணைந்திருக்கிறார். அவரிடம் கூடுதல் விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் சார். வணக்கம். ரோபோ சங்கரை பொறுத்தவரை மஞ்சள் காமாலை நோயால பாதிக்கப்பட்டிருந்தாருன்னு சொல்லப்பட்டுச்சு. இவருடைய மரணம் அப்படிங்கிறது என்ன காரணத்தினால நிகழ்ந்திருக்கு? அதாவது மஞ்சள் காமாலை அப்படிங்கிறது ஒரு நோய் கிடையாது. நவீன மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் காமாலை என்பது ஒரு அறிகுறி, ஒரு சைன். மஞ்சள் காமாலைங்கிறது ரத்தத்துல பிலிருபின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் ரொம்ப அதிகமாகிறதுனால உருவாகிற ஒரு அறிகுறி. ஆனா அந்த மஞ்சள் காமாலை ஏற்பட்டதற்கான உண்மையான நோய் எது அப்படின்னு நம்ம கண்டறியறதுக்கு நம்ம சில பரிசோதனைகள் செய்ய வேண்டியிருக்கும். பொதுவான பொதுமக்களுடைய நம்பிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, மஞ்சள் காமாலை அப்படிங்கிறது கண்ணு மஞ்சளாகிறது, சிறுநீர் மஞ்சளா வெளியேறது. இப்படி ஆச்சுனாலே அவங்க மஞ்சள் காமாலைங்கிறதே ஒரு நோயா எடுத்துக்கிட்டு அதற்கு ஒரே சிகிச்சையாக அவங்க நாட்டு மருத்துவம் செய்யறாங்க. ஆனால் நவீன மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் காமாலையை அதுக்குரிய காரணங்கள் 3 வகைப்படும். ஒன்னு கல்லீரலுக்கு முன்கூட்டிய மஞ்சள் காமாலை, அதாவது ப்ரீ ஹெப்பாட்டிக் ஜாண்டிஸ். இரண்டாவது ஹெப்பாட்டிக் ஜாண்டிஸ், அதாவது கல்லீரலில் ஏற்படும் சில பிரச்சனைகளால வரும் மஞ்சள் காமாலை. மூன்றாவது போஸ்ட் ஹெப்பாட்டிக் ஜாண்டிஸ், கல்லீரலுக்கு பிந்தைய நிலையில வர்றது. இப்ப இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம கல்லீரல்ல ஏற்படுற பிரச்சனை 2ஆம் வகை. கல்லீரல்ல எந்த பிரச்சனையுமே இல்லாம கல்லீரலுக்கு முன்கூட்டிய மஞ்சள் காமாலையும் இருக்கு, கல்லீரலுக்கு பிந்தைய மஞ்சள் காமாலையும் இருக்கு. இப்போ ரோபோ சங்கர் ஐயா அவர்களுக்கு ஏற்பட்டது என்னன்னு பாத்தீங்கன்னா, கல்லீரல்ல ஏற்பட்டிருக்க மஞ்சள் காமாலை, ஹெப்பாட்டிக் ஜாண்டிஸ். இந்த ஹெப்பாட்டிக் ஜாண்டிஸ்ங்கிறது பல்வேறு நோய்கள்னால உருவாகிறது. முதல் நோய் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, கல்லீரல் பல்வேறு வைரஸ்கள் இருக்கு. ஹெப்படைட்டிஸ் பி, சி, ஏ இந்த மாதிரி வைரஸ்கள் தொற்று ஏற்படும் பொழுது கல்லீரல் அலர்ச்சிக்கு உள்ளாகுது. அதனால கல்லீரல்ல செல்கள்ல பாதிப்பு ஏற்பட்டு அதனால பிலிருபின் அளவுகள் கூடுவது, கல்லீரலில் நோய் ஏற்பட்டு அதனால வரும் மஞ்சள் காமாலை. கூடுதலாக மது அருந்தும் பொழுது மது அருந்தவர்களுக்கு ஏற்படும் மஞ்சள் காமாலை இருக்கு. மது அருந்தாதவர்களுக்கு தொடர்ந்து கல்லீரல்ல கொழுப்பு படிதல் நோய் ஏற்பட்டு அது காலப்போக்கில் அதிகமாகி கல்லீரல் சுருக்க நோயாக அது மாறி அதனால ஏற்படுற மஞ்சள் காமாலை இருக்கு. சோ இதை நம்ம மக்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நான் சொல்றது, மஞ்சள் காமாலை அப்படின்னு ஒண்ணு வந்துட்டாலே ஒரேடியா நம்ம போய் ஒரு நாட்டு மருந்து சிகிச்சை மட்டும் எடுத்தா போதும் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. அது தவறு. முறையான இன்வெஸ்டிகேஷன், பரிசோதனைகளை செய்து தங்களுக்கு வந்திருக்கும் மஞ்சள் காமாலை எது அப்படின்னு பார்க்கணும். இப்ப நான் கல்லீரலுக்கு முந்தைய மஞ்சள் காமாலைன்னு சொன்னேன் இல்லையா, அது எதனால ஏற்படும் அப்படின்னா, பிலிருபின் அப்படிங்கிற பொருள் எதனால உருவாகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா அது தெரியும். நம்மளுடைய ரத்த செல்கள்ல சிவப்பணுக்கள் இருக்கு. இந்த சிவப்பணுக்கள்ல ஹீமோகுளோபின் இருக்கு. இந்த ஹீமோகுளோபின்ல ஹீம் அப்படிங்கிறது இரும்பு சத்து. இந்த ரத்த அணுக்கள் சிவப்பு அணுக்கள் ஒரு 90ல இருந்து 120 நாட்கள் உயிரோட இருந்து அதற்கு பின்பு தானாகவே அழிக்கப்படும். அப்படி அழிக்கப்படும் பொழுது அந்த ஹீம்ங்கிற அந்த பொருள் சிதைவுற்று உருவாகிற ஒரு உயிர் வேதியியல் பொருள் தான் பிலிருபின். இந்த பிலிருபின் முதல்ல இணை உறா பிலிருபினா இருக்கும், அன்கான்ஜுகேட்டட் பிலிருபினா இருக்கும். அது நேரா எங்க போகும் அப்படின்னா, நம்ம ரத்தத்துல இருக்கிற ஒரு ஆல்புமின் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு வேதியியல் பொருள் கூட சேர்ந்து நேரா லிவருக்கு போகும், கல்லீரலுக்கு போகும். அந்த கல்லீரல்ல அது இணை உற்ற பிலிருபினா மாறும். அது பேர் கான்ஜுகேட்டட் பிலிருபின். பிறகு அது கல்லீரல் உற்பத்தி செய்யற பித்தத்துல அமிழ்த்தப்பட்டு நம்மளுடைய சிறுநீர்லையும், எப்படி சிறுநீர் லேசான மஞ்சள் நிறத்தோட வெளியேறது இல்லையா, அதுக்கு காரணம் அந்த பிலிருபின். அதுக்கப்புறம் நம்மளுடைய மலத்திலையும் அது வெளியேறுது. அப்போ நம்மளுடைய ரத்த அணுக்கள் மிக அதிகமான அளவுல சிதைவுற்றாலும் அப்ப அவங்களுக்கும் மஞ்சள் காமாலை வரும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழந்தை பிறக்குது, குழந்தை பிறக்கும் போது நியோனேட்டல் ஜாண்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வரும். அது எதனால வரும்னா, அவங்களோட ரத்த அணுக்கள் சிதைவுறதுனால வரும். அப்ப அதுக்கு ரத்த மாற்று பண்ணணும், உடனடியாக வேற ரத்தம், புது ரத்தம் கொடுக்கப்படணும். அதே மாதிரி மலேரியா போன்ற நோய்கள்ல ரத்தம் சிதைவுறுது. அதனால இது பாத்தீங்கன்னா ப்ரீ ஹெப்பாட்டிக் ஜாண்டிஸ். இந்த போஸ்ட் ஹெப்பாட்டிக் ஜாண்டிஸ் எப்படி வரும் அப்படின்னா, கல்லீரல்லாம் அதோட பணியை நல்லா தான் செய்யும், ஆனால் பித்தம் வெளிவர்ற இடத்துல அடைப்பு ஏற்படும். எதனால அடைப்பு ஏற்படும்னா, பித்த பையில ஏற்படுற கற்கள்னாலயோ இல்லது
அதிகமா மது அருந்துறவர்களுக்கு பாத்தீங்கன்னா கணைய அலர்ச்சி ஏற்படும், பேங்க்ரியைட்டிஸ். அதனாலயோ அல்லது ஏதாவது ஒரு புற்று கட்டிகள் வந்து அந்த பித்தத்துல இருந்து பித்த நீர் வெளியே வர்ற இடத்தை அடைச்சிக்கிட்டு இருக்கிறதுனாலயோ, இல்ல பித்த நீர் குழாய் வந்து சுருக்கத்தை சந்திப்பது, அதுக்கு பேர் ஸ்ட்ரிக்சர்ஸ் சொல்லுவோம், இதனாலயும் அவங்களுக்கு வந்து மஞ்சக்காமலை வரலாம். இதுக்கு பேரு போஸ்ட் ஹெப்பாட்டிக் ஜாண்டிஸ். இப்ப நீங்க வந்து காரணத்தை சரியாக கண்டறிந்து சிகிச்சை அளிக்கவில்லை என்றால், போஸ்ட் ஹெப்பாட்டிக் ஜாண்டிஸுக்கு போய் நம்ம போய் வந்து நாட்டு மருந்து சிகிச்சையோ இல்ல வந்து ஒரு லிவரை வந்து சரியாக்குற மருந்தோ கொடுத்து பிரயோஜனமே இல்லை. அதுக்கு வந்து முறையான அறுவை சிகிச்சை செய்யணும். எது அடைப்பை ஏற்படுத்துதோ அதை உடனடியாக நீக்கவில்லை என்றால் அபாயகரமான அளவுல வந்து பிலிருபின் வந்து ரத்தத்துல ஏறிடும். அதனால என்ன வரும் அப்படின்னா, மூளைக்கு வந்து அந்த அந்த பிரச்சனை வந்து மூளை வரைக்கும் ஏறி, அதனால என்கெஃபலோபதி அப்படின்னு சொல்ற மூளை அலர்ச்சி நிலை, பிதற்றல் நிலை, தன்னிலை மறத்தல், அப்புறம் கோமாக்கு கூட போவாங்க. அதுக்கு பேர் ஹெப்பாட்டிக் கோமான்னு பேரு. மல்டிபிள் ஆர்கன் டிஸ்பங்க்ஷன், முக்கியமான உறுப்புகள் இருக்கு இல்லையா, நம்மளுடைய உயிரை வந்து உடலோட தக்க வைக்கிறதுக்கு முக்கியமான உறுப்புகள் இருக்கு. அது முக்கியமானது நுரையீரல், இதயம், கல்லீரல், அப்புறம் வந்து நம்மளுடைய சிறுநீரகங்கள். இது எல்லாத்தையும் போய் நமக்கு வந்து பிரச்சனையை ஏற்படுத்தி அதனுடைய செயல் முடக்கத்தை ஏற்படுத்தும். இப்ப திரு ரோபோ சங்கர் ஐயா அவர்களுக்கு கூட மல்டி ஆர்கன் டிஸ்பங்க்ஷன் சிண்ட்ரோம் ஏற்பட்டு அதனால வந்து அவருக்கு வந்து மரணம் ஏற்பட்டிருக்கு. அதனால நான் பொதுமக்களுக்கு தெரிவிக்கிறது என்னன்னா, மஞ்சள் காமாலை வந்துட்டா வந்து அதற்குரிய காரணத்தை அறிந்து சிகிச்சை செய்ய வேண்டும். தங்களுடைய அடுத்த கேள்வியை கேட்கலாம் சகோதரி. அறிகுறிகள் அப்படிங்கறது நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியுமா? எல்லா வயதினருக்குமே இது வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கா? அதாவது குழந்தை முதல் முதியவர்கள் வரை வைரஸ் இன்ஃபெக்ஷன் வரலாம். இப்போ ஹெப்படைட்டிஸ் ஏ இன்ஃபெக்ஷன் பாத்தீங்கன்னா அது வந்து பாதுகாப்பற்ற குடிநீர், பாதுகாப்பற்ற உணவு, இதெல்லாம் வந்து இப்ப நம்ம ரொம்ப அதிகமா தான் சாப்பிட்டு இருக்கோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா அது மூலமா ஹெப்படைட்டிஸ் ஏ இன்ஃபெக்ஷன் வரலாம். ஹெப்படைட்டிஸ் ஏ வந்து அதனால கல்லீரல் தொற்று ஏற்பட்டு மஞ்சள் காமாலை வருவதுன்னு பாத்தீங்கன்னா அது தானாக குணமாகக்கூடிய நோய். அதற்கு எந்த வகையான சிகிச்சையும் தேவையில்லை. ஆனா என்னன்னா மக்கள் அதுதான் எல்லாமே, எல்லா மஞ்சள் காமாலையும் அதுதான் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அது தவறு. இந்த மாதிரி ஹெப்படைட்டிஸ் ஏ இன்ஃபெக்ஷன் பாத்தீங்கன்னா எந்த வயதினருக்கும் வரலாம். ரெண்டாவது ஹெப்படைட்டிஸ் பி, சி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஹெப்படைட்டிஸ் சி பொதுவா டயாலிசிஸ் பண்ற கிட்னி நோயாளிகளுக்கு வந்து அந்த மிஷின் மூலமா வந்து தொற்று ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் வந்து உடல் உறவுனால, அப்புறம் ரத்தங்கள் பரிமாற்றனால, அப்புறம் வந்து இன்ட்ராவீனஸ் ட்ரக் அபியூசர்னு சொல்ற போதை பொருட்களை வந்து ஊசி மூலமா ஒரு குரூப்பாவே செலுத்திக்கிறாங்க, அது வழியா வந்து பரவுது. இந்த மாதிரி வைரஸ்கள் பரவுற காரணங்களை நம்ம அறிஞ்சுக்க முடியும். ஹெப்படைட்டிஸ் பி வைரஸுக்கு எதிராக நமக்கு வந்து தடுப்பூசி இருக்கு. அது யாருக்கெல்லாம் வந்து கட்டாயம் பாத்தீங்கன்னா மருத்துவ ஊழியர்கள், மருத்துவர்கள், யாரெல்லாம் வந்து ரத்தத்தை அதிகமா ஹேண்டில் பண்றாங்களோ அவங்களுக்குலாம் வந்து ஹெப்படைட்டிஸ் பி வேக்சினேஷன் வந்து கட்டாயப்படுத்தி இருக்காங்க. அறிகுறியை பொறுத்த வரைக்கும் எந்த கட்டத்துல கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதை சரிப்படுத்துவதற்கு கொஞ்சம் எளிதாக இருக்கும்னு எடுத்துக்கொள்ளலாம்? அதாவது அறிகுறின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்து மஞ்சள் காமாலை அப்படின்னா கண்கள் வந்து நீங்க வந்து மேல கண்ணை தூக்கிட்டு பாத்தீங்கன்னா கண்ணோடைய அந்த கருவிழிக்கு மேல் பகுதி வந்து மஞ்சளா மாறுறது, நாக்க மேல தூக்கிட்டு பார்த்தா நாக்குக்குள்ளார வந்து அது மஞ்சளா மாறி இருக்கும், அந்த உள்நாக்கு, அது அடிநாக்கு. அதுக்கப்புறம் சிறுநீர் வந்து பொதுவா வந்து ஒரு வைக்கோல் கலர்ல போறதுதான் நார்மல். அதாவது ஒரு வெளிர் மஞ்சள் நிறத்துல போனா அது வந்து நார்மல். அதே இது வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கான மஞ்சளா போச்சு அப்படின்னா கட்டாயமா அதுல வந்து அதிகமான அளவுல பிலிருபின் வருதுன்னு அர்த்தம். அப்புறம் சில பேருக்கு பாத்தீங்கன்னா மோஷன் வந்து ரொம்ப கலரே இல்லாம ரொம்ப வெள்ளையா போயிட்டு இருக்கும், அதுவுமே ஒரு மஞ்சள் காமாலைக்கு அறிகுறி. உடல் சோர்வு, அதீத சோர்வு இருக்கும், பசி உணர்வு இருக்காது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து பாத்துக்கலாம். அதே மாதிரி கல்லீரல் வந்து தொற்றுக்கு உள்ளாகும் பொழுது நல்ல காய்ச்சல், ஃபீவர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், உடல் வந்து ரொம்ப வலிக்கும். இந்த மாதிரி அறிகுறிகள் தோன்றும் பொழுது, அதாவது மெயினான அறிகுறின்னு பாத்தீங்கன்னா சிறுநீர் வந்து அதிகமா மஞ்சள் கலர்ல போறது, ரொம்ப அதிகமா. நீங்க தண்ணி எல்லாம் நல்லா குடிச்சு பார்த்துமே அந்த சிறுநீர் வந்து கலர் மாறாம இருந்தது அப்படின்னா நம்ம உடனே அலர்ட் ஆயிக்கணும். யாராவது உங்களை பார்த்து கண்ணு வந்து ஏன்பா உனக்கு கொஞ்சம் மஞ்சளா தெரியுற மாதிரி இருக்குன்னா அலர்ட் ஆயிரணும். அதெல்லாம் எளிமையான பரிசோதனைகள் இருக்கு. ரத்த பரிசோதனையில பாத்தீங்கன்னா நேரா போய் அந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், அப்புறம் வந்து யூரின்ல வந்து பிலிருபின் வெளியேறதா, பைல் சால்ட்ஸ் வெளியேறுதா, பைல் பிக்மெண்ட் வெளியேறுதான்னு பாக்குற டெஸ்ட். இது ரொம்ப ஈஸியான டெஸ்ட். அதை எடுத்து பார்த்தோம்னாலே நமக்கு வந்து ஆமா மஞ்சள் காமாலை இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது, அதுக்கு அடுத்த காரணங்கள் என்ன அப்படிங்கறத நம்ம அடுத்த பரிசோதனை மூலமா தெரிஞ்சுக்க முடியும்.
நீங்க குறிப்பிட்டிருந்தது போல வாழ்க்கை முறை மற்றும் உணவு பழக்கங்கள்ல என்னென்ன மாதிரியான மாற்றங்களை மேற்கொள்வதன் மூலமாக இந்த மாதிரியான பாதிப்புகள்ல இருந்து தடுக்க முடியும்? பொதுவா பாத்தீங்கன்னா நீங்க கல்லீரல் சார்ந்த நோய்கள்ல 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒரு காலத்துல வந்து மது பழக்கத்தினால மட்டுமே தான் கல்லீரல் பாதிப்புக்கு உள்ளான காலங்கள்லாம் உண்டு. யாரெல்லாம் வந்து கல்லீரல் பிரச்சனையில வர்றாங்களோ அவங்களுக்கு வந்து நீங்க எதுவுமே கேட்க தேவையில்லை. அவங்க மது அதிகமா அருந்திருப்பாங்க. ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ் தான் வந்து ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் லிவர் டிசீஸ்னாலே அது மட்டும் தான் படிச்சுட்டு வந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா நான் ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஈவன் குழந்தைங்கள்ல கூட வளரிளம் குழந்தைங்கள்ட்ட கூட நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் வந்து அதிகமாயிட்டு வருது. இது பாத்தீங்கன்னா வருட கணக்குல நீங்க வந்து அதிகமான மாவுச்சத்து உள்ள உணவுகள், இனிப்பு சுவை, அப்புறம் வந்து டைரக்ட் சுகர்ஸ், ரீஃபைன்டு கார்போஹைட்ரேட்ஸ் சொல்ற சுத்திகரிக்கப்பட்ட மாவுச்சத்து, இது வந்து நம்மளுடைய உணவு தட்டுல ஒரு 80% டெய்லி ஆக்கிரமிக்குது. இதனால என்ன நடக்குதுன்னா நம்ம உடம்புல வந்து மாவுச்சத்தானது ட்ரைகிளிசரைட் கொழுப்பு சத்தாக மாறி அது வந்து உள்ளுறுப்புகள்ல வந்து படிய தொடங்குது. அது கல்லீரலையும் பாதிக்குது. சோ தயவு செய்து நம்மளுடைய உணவுல வந்து மாவுச்சத்துடைய உட்கொள்ளலை நாம வந்து குறைத்துக் கொள்ள வேண்டும். இனிப்பு டைரக்ட் சுகர் கன்சம்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு குறைச்சு அதை விட்டாலுமே நல்லதுதான். அது வந்து கட்டாய தேவை என்பதே கிடையாது. அது மூளைக்கு வந்து ஒரு போதை வஸ்து மாதிரி அது யூஸ் ஆயிட்டு இருக்கு. அதை வந்து விடலாம். அப்புறம் டிரான்ஸ்ஃபேட்ஸ் சொல்ற ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள், பேக்கரி ஃபுட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத எக்ஸ்ட்ரா விஷயங்களா தான் இருக்கு. இதை சரி செய்து விட்டு நம்ம வந்து புரதச்சத்துள்ள உணவுகள்ல நாட்டத்தை அதிகப்படுத்தணும். கூடவே வந்து எக்ஸசைஸ், நல்ல உடல் உழைப்பு, தினசரி வந்து ஒரு மணி நேரமாவது நடைப்பயிற்சியை நம்ம வந்து கைக்கொள்ளணும். 3வது, கல்லீரலுக்கு மிக தேவையானது வந்து உறக்கம். ஒரு 8 மணி நேரமாவது தொடர் உறக்கம் தேவைப்படுது. அப்பதான் வந்து நீங்க ஒரு டீப் ஸ்லீப்ல ஒரு 2 முதல் 3 மணி நேரம் வந்து டீப் ஸ்லீப் கிடைக்கும். அந்த டீப் ஸ்லீப்ங்கிறது கல்லீரலுக்கு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. 4வது, மன அழுத்தம். ரொம்ப மன அழுத்தமோ உடல் சார்ந்த அழுத்தமோ குறைவான வாழ்க்கை முறையில இருப்பது என்பது கல்லீரலை பாதுகாக்கக்கூடியதாக இருக்குது. சமீப காலங்களில் பார்த்தோம்னா திரையுலகினரை சேர்ந்த பலரும் இறக்கக்கூடிய செய்திகளை நம்ம கேட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ அதற்காக இரங்கல் தெரிவிக்கும் போது கூட நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னன்னா, திரைத்துறையினரை சேர்ந்தவர்கள் உடல் நலத்திலையும் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டும்னு சொல்லியிருந்தாங்க. என்ன காரணங்களால இந்த அடிக்கடி மரணம் அப்படிங்கிறது நிகழுது? அவங்க எந்த மாதிரியான ஒரு உடல் நலம் சார்ந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணணும்னு லிஸ்ட் அவுட் பண்ணுவீங்க? அதாவது பொதுவா பாத்தீங்கன்னா வந்து மரணங்கள் அனைவருக்குமே நேர்கிறது. திரைத்துறையினருக்கு நேரும் பொழுது அது ஒரு பெரிய செய்தியாக்கப்படுகிறது. இது வந்து நான் என்ன பாக்குறேன்னா டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் மாதிரி தான். இப்ப நீங்க திரைத்துறையினருக்கு என்னெல்லாம் நடக்குதோ பொது சமூகத்திலயும் இருக்கு. இப்ப எப்படி வந்து மது வந்து எல்லா இடங்கள்லயும் இருக்கோ அதனால ஏற்படுற பிரச்சனைகளும் எல்லா இடத்துலயும் இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையிலையும் அப்படிதான். கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன், இப்ப அதை வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு திரைத்துறையினருக்கு ஒரு நடக்கும் போது அது பொதுமக்கள் எல்லாருமே கவனமா பாக்குறாங்க. அதை வைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பொழுது அது பொதுமக்களுக்கு இன்னும் நல்லாவே சென்று சேருகிறது. இது திரைத்துறையினருக்கு மட்டும் ஒரு அட்வைஸ்ன்னு கிடையாது, எல்லாருமே அப்படிதான். இப்ப நீங்க நானு எல்லாருமே வந்து உணவு விஷயத்துல, உறக்கம் விஷயத்துல, அதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த வாழ்வியல் மாற்றங்கள்ல கவனம் செலுத்தாம இருந்தோம் அப்படின்னா நம்மள யாருக்கு வேணா வந்து இந்த மாதிரி உள்ளுறுப்புகள் டேமேஜ் ஆகுறது. ஒரு டயபெட்டிஸ்ங்கிறது பாத்தீங்கன்னா முதல்லாம் வந்து ஒரு 40 வயசு 50 வயசு ஆளுங்களுக்கு வந்த விஷயம் இப்ப நம்மளுடைய சமூகத்துல வந்து 10 to 20 வயசு பிள்ளைங்களுக்கு கூட 2ஆம் வகை நீரிழிவு கண்டறியப்படுகிறது. அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணி பார்க்காத வரைக்கும் தெரியாது. உங்களுக்கு வந்து 10 வயசு குழந்தைக்கு கூட ஃபேட்டி லிவர், நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் இருக்கு. ஸோ இப்படி சமூகம் வந்து நம்மளோட அடுத்த ஜெனரேஷன் வந்து கொஞ்சம் உணவு விஷயத்திலயோ எதுலையுமே ஒரு அக்கறை இல்லாம நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். அதை வந்து கட்டாயமா நம்ம சரி செஞ்சே ஆகணும். அதை நம்ம சரி செய்யறதுக்கு முன்னாடி நாம சரி செஞ்சாதான் அவங்களுடைய உணவு முறை வந்து தானாவே மாறிடும். ஸோ அதைத்தான் நான் சொல்ல விரும்புறேன். அது திரைத்துறையினர் சமூகம் அப்படி 2ஆ பிரிக்காம அவங்களும் நம்ம சமூகத்துல தான் இருக்காங்க. நம்ம ஒட்டுமொத்தமா கொஞ்சம் சேஞ்சஸ் காட்டும் போது அவங்களுக்குமே அது சரியா வரும். அவங்க பொதுவா பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப், தூக்கத்தை எல்லாம் சரியா இல்லாம இருக்கிறாங்க. அப்புறம் மது வந்து இன்னும் கொஞ்சம் அதிக மது கலாச்சாரம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் எல்லாருமே சரி பண்ண வேண்டிய விஷயமா இருக்கு. விரிவான தகவல்களுக்கு நன்றி சார். நன்றிங்கம்மா, தேங்க்யூ.